ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, தாராபூர் என்கிற ஒரு ஊர்ல ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஊர்ல பொண்ணுங்களோட குரூப் ஒன்னு இருந்தது. அதுல சரிதா, மேகா, கவிதா மற்றும் ஆர்த்தி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு இருக்கவே மாட்டாங்க. எங்க போனாலும் அவங்க ஒன்னாதான் போவாங்க. அப்ப 4 பேரும் ஒரு நாள் எல்லாரும் மேகாவோட முடிய புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மேகாவோட முடி ரொம்பவே அழகா இருக்கும். அந்த மாதிரி அழகான கூந்தல் அந்த ஊர்ல யாருக்குமே இருக்காது. மேகாக்கு கூட அவளோட கூந்தல்னா ரொம்பவே பிடிக்கும். அவளோட முடிய அவ ரொம்பவே நல்லா பாத்துப்பா. என்னோட முடி கூட இப்படி லாங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கு வளர்றதே இல்ல. நீ என்னதான் பண்ற மேகா? உன்னோட முடி மட்டும் ஏன் இப்படி அழகா இருக்கு? அட, நான் எதுவும் பண்றது இல்ல. வெறும் தேங்காய் எண்ணெய் வைக்கிறேன், அவ்வளவுதான். நீயும் தேங்காய் எண்ணெய் வச்சனா உனக்கு கூட நல்ல அழகான முடி வளரும். நீயும் அப்படி பண்ணு, சரியா? அவ சொன்னதை கேட்ட உடனே எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்க. ஆனா யாருக்குமே முடி வளரவே வளராது. யாருக்குமே முடி 1 இன்ச் கூட வளராது. எல்லாருக்குமே ரொம்பவே கோவமா இருக்கும். ஒரு நாள் அந்த ஊருக்கு சிட்டில இருந்து நியூஸ்காரங்க வராங்க. ஊர்ல இருக்க ஜனங்க பத்தி தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க ஜனங்க போடுற துணிய பத்தி, அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாட பத்தி, அவங்களோட வேலைய பத்தி தெரிஞ்சுக்க வராங்க. அப்ப சேனல் கூடவே ஒரு பையன் கூட வந்திருப்பான். அவன் ரொம்பவே டேலண்டடான பையன். அது மட்டும் இல்லாம ரொம்ப தெளிவா அழகாவும் இருப்பான். அந்த பையன் அவன் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் தேவையான கேள்விகளை கேட்டுட்டு இருப்பான். அவனோட பேரு ரோஹித். ஒரு வாட்டி இதே மாதிரி அவன் கேள்விகளை கேட்கலான்னு ஊருக்குள்ள போகும்போது அவன் அழகான அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க மயங்கி போறான். இவ்ளோ நீளமான அழகான முடி, இந்த மாதிரி முடிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்புறம் இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. அந்த நேரத்துல மேகா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பா. ஆனா அந்த பையன் மேகாவை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப சடனா ஆர்த்தி ரோஹித பார்த்த உடனே இப்படின்னு சொல்றா, அங்க பாருங்கடி, அவ எவ்வளவு அழகா இருக்கானு. ஆமா ஆமா, அம்மா பாத்தாங்களாம், அழகா இருக்கான்னு சொன்னாங்க. நான் நம்பல, இப்பதான் பாக்குறேன். அம்மா உண்மையதான் சொல்லிருக்காங்க. சும்மா இரு, அவன் மட்டும் வெறும் மேகாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் நம்மள எங்க பாக்குறான்? என்னடி பேசுறீங்க? வாய மூடுங்க. வாங்க வாங்க, இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போன உடனே அவன் இன்னுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். மேகாவை பார்த்து, இவ ரொம்ப அழகா இருக்கிறதோட சேர்த்து நல்லா ஹோம்லியா வேற இருக்காளே, ரொம்ப நல்ல பொண்ணு போல. சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா கூட ரோஹித் விடுறது இல்ல. ரோஹித் அவங்க பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் மேகா கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா மேகா அவங்க கிட்ட பேசவே பேசாது. இத பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்படுறான். சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் மேகாவோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகும்போது மேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் வர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரோஹித் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இப்படின்னு சொல்றான். என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவளோட பேர் என்ன? அப்புறம் அவ எங்க இருப்பா? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் அவளை பத்தி எனக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உனக்கு அந்த பொண்ணு அவளை பிடிக்குது? அவளோட அந்த நீளமான கருப்பான முடி. உண்மையை சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே நான் என்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நீளமான முடி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட அவ அழகா இருக்கணும்னு சொன்னேன். அவ ஏழையா இருந்தாலும் பணக்காரியா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு என்ன மேகாவை அவளை பிடிச்சு போச்சா? 3 பேருக்கும் ரொம்பவே கோவம் வருது. அது மட்டும் இல்லாம ஆர்த்திக்கும் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா மனசுலயே அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால கோவமா அவ மூஞ்ச காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி மேகாவை பத்தி அவங்க எல்லாருமே கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத முடியாலதான் அவ அட்ராக்டிவா இருக்கா. அவளை பார்த்தாலே அவளுக்கு மொட்டை அடிச்சிடணும் போல இருக்கு. எனக்கு அவளை பார்த்தாலே அப்படி கோவமா வருது. என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நாம அவ தூங்குற நேரத்துல வீட்டுக்கு போலாம். அந்த நேரத்துல அவளோட முடிய நம்ம ராத்திரி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யாருக்குமே நம்ம தான் பண்ணோன்னு தெரியாது. நம்ம வேலையும் முடிஞ்சிடும். அடவா, செமையான ஐடியா சொன்ன. அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த மொட்டை பொண்ண பார்க்கவே மாட்டான். இந்த ஐடியாவை நம்ம பண்ணியே ஆகணும். ராத்திரி ஆனதும் 3 பேரும் மேகாவோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க மேகா தூங்குற வரைக்கும் காத்திருக்காங்க. மேகா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போன பிறகு அவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரியே அவங்க கொண்டு போன அந்த தீபத்தை அந்த மேகாவோட முடி கீழே வச்சுட்டு அவங்க 3 பேரும் வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போன உடனே விண்டோ கிட்ட நின்னு பாக்குறாங்க. அவங்க வச்சுட்டு போன அந்த தீபத்தால அவளோட முடி கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அவ தூக்கத்துல இருந்ததால அவளுக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு தலை கிட்ட போகுது. அது மட்டும் இல்லாம அந்த நெருப்பு அவளோட துணி மேல கூட பட ஆரம்பிக்குது. அவளோட துணி அவளோட உடல் மேல இந்த நெருப்பு பட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி கவலையே பட மாட்டாங்க.
வலியால அவ கத்துறா, ஓடுறா அவ காப்பாத்திக்கிறதுக்காக. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, நான் எரிஞ்சு செத்துருவேன். இது எல்லாம் கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு புரியாம பயந்து போறாங்க. என்ன பண்றது, இப்போ அவளோட உடல் வரி எரிய ஆரம்பிக்குது. நாம இங்க இருந்து ஓடிதான் ஆகணும், இல்லனா இந்த ராத்திரியில நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மள கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ எரிய ஆரம்பிக்கிறா, கத்துறா ஹெல்ப் பண்றதுக்காக. ஆனா அதே நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறா. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம ஓடிடுறாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவும் வீட்ல இல்லாததால அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவளும் அந்த நெருப்புலயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அதுக்கப்புறமா அவ ஒரு பேயா மாறிடுறா, நீளமான முடியுள்ள பேய். என்னோட நண்பர்கள் எதுக்காக என்ன காப்பாத்தல? இந்த நடுராத்திரில அவங்க இங்க என்ன பண்றாங்க? என்ன பார்த்து அவங்க காப்பாத்தாம எதுக்காக அவங்க ஓடி போயிட்டாங்க? இத பத்தி என்னன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் தீருவேன். மறுநாள் காலையிலே ரோஹித் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து சேனல் ஆட்களோட சேர்ந்து வீட்ல நிக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி கேக்குறான். அவங்க அப்பா அம்மாக்கும் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அவங்க கூட பொண்ண பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நின்னுட்டு இருந்த பேய் கூட அப்பா அம்மா கஷ்டப்படுறத பாக்குறா. அவளால அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ரோஹித் கூட அவன் நேசிச்ச அந்த பொண்ணு அங்க இறந்து கிடந்தத பார்த்து அவன் கூட பாவம் ரொம்பவே கவலைப்படுறான். இது நிஜமாவே சூசைடா இல்ல யாராவது மேகாவை கொன்னுட்டாங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன். ரோஹித் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாயந்தரத்துல இருந்து நாங்க வெளியவே வரல அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. அவங்க எதுக்காக போய் சொல்றாங்கன்னு பேய்க்கு புரியாது. அவ ரொம்ப ஷாக்ல இருக்கா. அன்னைக்கு இவங்க இங்க தானே ஒளிஞ்சிருந்தாங்க, இவங்க எதுக்காக போய் சொல்றாங்க? பேய் அந்த 3 பொண்ணுங்க பின்னாடியே போகுது. அப்ப அவங்க 3 பேரும் நடந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த ரோஹித் இங்க இருந்து போக மாட்டேன்றான்னு புரியல. இல்லனா அவளோட முடிய எரிய வைக்கதான் நம்ம போனோம்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னு தெரிஞ்சுப்பான். ஓ, இவங்க அன்னைக்கு ராத்திரிய முடிய எரிய வைக்கதான் வந்தாங்களா? எனக்கு இவ்ளோ பெரிய அநியாயத்தை இவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? நான் இவங்கள விடவே மாட்டேன். என் முடிய பார்த்து இவங்க எவ்வளவு வயிறு எறிஞ்சாங்களா? இப்ப இவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். அந்த பேய் அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்குது. அதனால கவிதாவோட வீட்டுக்கு போகுது. கவிதா ரூம்ல தூங்கிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட முடிய கொண்டு போய் அவளோட முகத்து மேல போடுறா. முகத்து மேல ஏதோ விழுந்தது அப்படின்னு கவிதாக்கு புரிஞ்ச உடனே ஷாக்கா எந்திரிக்கிறா. அவ முன்னாடி அந்த பேய் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. உன்னை என்கிட்ட இருந்து யாரோ காப்பாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் அவளோட முடிய கவிதாவோட கழுத்துக்கு போடுறா. அந்த கழுத்துக்கு போட்ட உடனேயே அவளை மேல தூக்கி கீழே விசிறி போட்டுடுறா. அதுக்கப்புறம் அவளோட நிலைமை மோசமா மாறிடுச்சு. அவளோட தலையில முடியே இல்லாதது தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இல்ல இல்ல, நான் மொட்டை இல்ல, நான் மொட்டை ஆக மாட்டேன். இல்ல, இது எப்படி ஆகும்? இல்ல. கவிதா இப்ப மொட்டையாயிட்டா. இப்ப அவளால வீட்ல இருந்து வெளியவே வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேய் சரிதா மற்றும் ஆர்த்தியோட வீட்டுக்கு போகுது. அவங்களோட நிலைமைய கூட இப்படியே மாத்திடுது. கவிதா மொட்டையாகி சஃபர் ஆயிக்கிட்டு இருக்க மாதிரியே இவங்க 2 பேரு கூட மொட்டையாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட கவிதா மாதிரி வீட்ல இருந்து வெளியவே வர முடியாத ரொம்ப தவிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாள் வெளிய காணாததால ரோஹித் ஆர்த்திய பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறான். வெளியே போ ஆர்த்தி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு? நீ இங்க என்ன பண்ற? என்னது? இதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அன்னைக்கு நான் பக்கத்து வயல்ல கேமராவை பிக்ஸ் பண்ணியிருந்தேன், காலையில் ஆகிறத ரெக்கார்ட் பண்ணலாங்கிறதுக்காக. ஆனா இங்க வேற ஒண்ணுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உனக்கு தெரியுமா? நீங்க 3 பேருமே சேர்ந்து மேகாவோட வீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்க நீ மேகாவோட தலைக்கிட்ட விளக்கு வச்சிருக்க. அப்புறம் அவ எரிஞ்சு இறந்து போயிட்டா. 3 பேரு பண்ண தப்பு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவங்க 3 பேரையும் ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை எதுக்காக இப்படி மாறுச்சுன்னு கேட்டா போலீஸ் அவங்க கூட அவங்களுக்கு நடந்த எல்லா கதையும் போலீஸ்க்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு.